போன வீடியோ சொல்லாமல் இந்த வீடியோவில் ChatGPT மூலமாக எப்படி டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா பல மணி நேரம் நீங்கள் பண்ணி டெக்ஸ்ட்டை பண்ண வேண்டிய வேலையை 5 நிமிஷம் 1 செகண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் மோடு பண்ணணும்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ பஸ் சைடில் உங்களுக்கு மோடை பற்றி டவுட் இருக்குது, இல்லை மோடை கற்றுக்கிறத பற்றி டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ணுற மோட்ஸு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் ஜஸ்ட்டு காணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இமேஜ் உங்களால் கிரியேட் ஆகும். நம்மளோட யூவி டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் பட்டன் கொடுத்து ஃபோட்டோஸில் போய் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டெம்ப்ளேட்டை நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபுல் டுட்டோரியல் தான் நான் போட போகிறேன். நான் எந்த ஒரு இன்டெரக்டான எதையும் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதாவது புரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டயரோட டெம்ப்ளேட்டை ஒரிஜினல் ஃபோட்டோ, அப்போ தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும் எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்னு. ஓகேவா. பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏன்னா அந்த யூவி வந்து எங்கெங்கே மெஷ் இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த பார்ட்டிகல்ஸை வந்து இது பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ், எந்த லிவரியோ எந்த டெக்ஸ்டர் வந்து உங்கள் மாடலில் வந்து பண்ணி மோடுக்கு மாற்றுறீங்களோ அதோட ஒரிஜினல் இமேஜை நீங்கள் கொடுத்துக்கணும். இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட 3 இமேஜ் ஆச்சு. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ இந்த யூவி டெம்ப்ளேட்டில் அந்த ரியலிஸ்டிக் டெக்ஸ்டர் ஆட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இந்த ப்ராம்ப்ட் விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பண்ணால் போதும். பண்ணணும். அண்டு ஹை குவாலிட்டி வேணும் கமாச்சு அடுத்த லைனில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் டெலிவரி இருந்தால் மட்டும் போதும், இன்னும் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போது 8K குவாலிட்டி. ஸோ இப்போ இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நம்ம கேம் கொடுக்குறப்ப நார்மலாக டெக்ஸ்ட் மாதிரி இருந்தால் அதிகமாக்கும், ரியலாக இருக்கணும். ஓகேங்களா. மோர் ரியல். அண்டு இந்த டெக்ஸ்டர் வந்து எப்படி அப்ளை ஆகணும், ஒரு ரியல் அந்த டயரில் உள்ள டெக்ஸ்டர் கட் ஆகி உங்களோட யூவியில் உள்ள விஷயங்களுக்கு வந்து மாறிக்கும். ஓகேங்களா. ஓகே. மோர் கான்சியஸ் அண்டு மோர் டைனமிக். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். நம்ம வந்து ஃபோட்டோஷாப்போ பெயிண்ட்.netல பண்ணுறோம்னா அந்த ஒரிஜினல் காப்பி பண்ணி அது மேலே வச்சு அயன் பண்ணி பண்ணுவோம். நான் வந்து பண்ணனா குறைஞ்சபட்சம் எனக்கு 10 நிமிஷம் இருக்கும். ஏன்னா அதே மோடு நான் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப்பை எடுத்து நம்ம இந்த யூவி அலைன் பண்ணி அதுக்கு டயர் கீழே வச்சு பெரிய தலைவலி. ஸோ ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் நமக்கு வந்து டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு அந்த மேலே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் ஹை குவாலிட்டி ஏற்றோம்னா நீங்கள் வந்து இந்த பிக்சார்ட்டு இந்த பிக்சல் லேபில் போய்ட்டு இதோட ரெசல்யூஷன் அதிகமாக வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ண டெம்ப்ளேட்டை இது மாதிரி உங்களுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இதுக்கும் யார்கிட்டே போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பாக பிகினர்ஸ் வந்து மோடு பண்ணுறப்ப இந்த டெக்ஸ்டர் ஒர்க்குனால ரொம்ப பாதிப்பாங்க. நானும் ரொம்ப ஆரம்பத்தில் டிஎன்சிசி பண்ணும்போது டெக்ஸ்டர்லாம் கரெக்டாக வராது. அந்த வால் கிளாக்கு, சீட்டு, ஸ்டியரிங்கு, டேஷ்போர்டு, அப்புறம் லைட்ஸுக்கு, டயருக்கு, அப்புறம் அந்த ஹேங்கிங் ஐட்டம், அப்புறம் உள்ள கம்பிலாம் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், உள்ள ஒரு விஷயத்துக்கு எப்படி ஹை குவாலிட்டியில் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ இதை இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பிசியில் அங்கே மாற்றி நம்ம